Where do you keep these things? Bank? We have our own treasury. Wine cellar? And a tunnel under the river. And my guess is they've turned one of the cellars into a strong room. Do you find someone, Arthur? Stefan Ridacheski. And he speaks Russian? Yeah. He works in the house for 4 weeks. Keeps his ears open. All right? I have a bright future too. Mapped out. But you want to try things first. Michael. Why does a pen pusher who sits on his arse all day want to fire a gun? There's going to be a vacancy. At Shelby Company Limited. No revolvers, all legal. Get me a meeting with someone from the Soviet embassy. Look up here, I'm in heaven. I've got scars that can't be seen. I've got drama, can't be stolen. Everybody knows me now. அவன் யுத்தத்துல இருந்தவன். எதுவா இருந்தாலும் துணிஞ்சு போராடுறவன். மெடல்ஸ் ஜெயிச்சிருக்கான். அவன் எங்களுக்கு வேணும். Look up here, man, I'm in danger. I've got nothing left to lose. I'm so high it makes my brain whirl. Drop my cell phone down below. உங்களை பார்க்க ஒருத்தர் வந்திருக்காரு. உள்ள அனுப்புங்க. டாமி, நான் அந்த பிரீஸ்ட பத்தி தான் உங்ககிட்ட பேச வந்தேன். இதுக்கெல்லாம் வந்தான காரணம் அவனை கொல்றதுதான் என்னோட சின்ன வயசு லட்சியமே. அவனை ஷூட் பண்ற வேலைய எனக்கு தருவியா டாமி? எப்படி அவனை சுடுறதுன்னு எனக்கு சொல்லிக் கொடு. அது சுலபம் மைக்கேல். பாயிண்ட் பண்ணு. ட்ரிகர் அமுக்கு. நான் இதை உங்ககிட்ட சொல்லி ஆகணும் மேரி.
என் அம்மா இல்லாத குறைய நீங்க இன்னைக்கு தீர்த்துட்டீங்க. அவன் உன்ன மிஸ் பண்ணான். அவன் எங்க கிச்சன்லயா இருக்கான்? அவன் கூட ஜானியும் மத்த பொண்ணுங்களும் இருக்காங்க. ஆஹா. மெடிசன் எடுக்க மறந்துடாதீங்க சார். நீங்க பைபிள் படிப்பீங்களா மேரே? எப்பயாவது. உங்களை அதை சத்தமா என் பெட்டுக்கு மேல நின்னு படிக்க சொன்னா என்ன பண்ணுவீங்க? ஏன்னா அந்த டாக்டர் கொடுத்த மருந்தை சாப்பிடும் போது எனக்கு அப்படிதான் தோணுது. ஒரு மாதிரியா இருக்கு. எதுவும் இல்லாம என் முன்னாடி நிக்கிற மாதிரி. ஒன்னும் இல்லாம லெவிட்டிகஸ் புக்க சத்தமா படிக்கிறீங்க. அடுத்து என்னன்னு தெரிஞ்சுக்கணுமா? வேண்டாம், அது ரொம்ப மோசமா இருக்கும். அதனால அந்த மெடிசனை தூக்கி போட்டேன். போய் ஜானி அவர் சொல்லுங்க மேரி. ஃபயரிங் பின்ஸ் இல்லாம இந்த கன்ஸ் வேலை செய்யாத. அதுக்கு வேற ஏதாவது வச்சிருந்தா? இது நிறுத்தி ரொம்ப நாள் ஆச்சு. வேற யாருக்கிட்டையும் இது இருக்காது. இதுக்கு எந்த ஒரு ஸ்பேருமே கிடையாது. அந்த பின்ஸ் இல்லாம இதை வெடிக்க வைக்க முடியாது. இது நமக்கு தான் தெரியும். இத பத்தி அந்த தெப்லிசிக்கு ஒன்னும் தெரியாது. அந்த நேரத்துல நாங்க அவங்க பக்கம் கண்ண திருப்பி எல்லாத்தையும் அவங்க கிட்ட இருந்து புடுங்கிடுவோம். பேசுனதெல்லாம் போதும், வேலையை ஆரம்பிக்கலாமா? இத பத்தி நான் சோவியட் அம்பாசிடர் கிட்ட பேசுறேன். அவர் அந்த ட்ரெயினை வெடிக்க விடாம பாத்துப்பாரு. இதுக்கு நீங்க ஒத்துக்கிட்டீங்கன்னு டாமி கிட்ட சொல்லிடுறேன். செத்து பொழிச்சு வந்து இந்த காலைய பாக்குறது உனக்கு சொர்க்கம் மாதிரி தெரியுதா டாம்? அங்க சுத்தி இருக்கிற வயல்வெளியெல்லாம் பாரு, ரொம்ப அழகா இருக்கும். நான் அப்படியே நடந்து போய் அவங்களுக்கு உதவியா சில மெய்ட்ஸ் கூட ஒன்னா சேர்ந்து ஒரு பெரிய விருந்தே நான் தயாரிக்கிறேன். அங்க நேரா என்ன இருக்கு தெரியுமா? தெரியாது. சொர்க்கத்தோட முடிவு. பர்மிங்ஹாம்க்கும் சொர்க்கத்துக்கும் இருக்கிற பார்டர் அதுதான். ஆனா நாம இன்னைக்கு அதை தாண்டி போக போறோம். உலகத்தை பிடிக்க போறோம். நீ காரணமே இல்லாம இதை என்கிட்ட சொல்ல மாட்ட டாம். ஹாம்ப்டன் கோர்ட் பேலஸ பத்தி கேள்விப்பட்டிருக்கல ஜானி? இல்ல, ஆனா சரியா தெரியல. உனக்கும் அப்புறம் அந்த லீ ஃபேமிலிக்கும் அந்த கோட்டைக்கு வெளியில இருக்கிற 100 யார்டு இடம் உங்களுக்கு சொந்தமானது. நாம போக போறது அந்த பார்டருக்கு தான். அங்க போய் நம்ம பழைய நண்பர்களை பார்க்கணும். இந்த திட்டம் சரியா நடக்கணும்னா அதுல அவங்களோட உதவியும் இருக்கணும். அவங்களோட உதவியா? வண்டியில அடிபட்டதுக்கு அப்புறம் தான் இந்த மாதிரிலாம் யோசிக்க ஆரம்பிச்சேன். நான் உண்மையா தான் சொல்றேன். அதுல இருந்து உங்களுக்கு 5000 பவுண்ட்ஸ் வந்துடும். 3 லீ ஃபேமிலிக்கு அதை நீ பிரிச்சு கொடுத்துரு. எல்லாம் பணத்துக்காக தான். நான் இவ்வளவு கேள்வி கேட்டிருக்க மாட்டேன் டாமி. சாக தயாரா ஜானி? நரகத்துக்கு மறுபடியும் என் கூட வரியா? போய் சொர்க்கமா அதை மாத்தலாம். மிஸ்டர் ஷல்பே, உங்க பிரதர்ஸ் வந்திருக்காங்க. அதோட இன்னொருத்தன் தன்னை யாருன்னு சொல்லாம வீட்டை உத்து உத்து பாத்துட்டு இருக்கான். அந்த ஜென்டில்மேனை கூட்டிட்டு போய் என் ரூம்ல வெயிட் பண்ணவை. என்னோட பிரதர்ஸ் நீ கிச்சனுக்கு கூட்டிட்டு போ. டீ ராம் கூட. எஸ் சார். குட் மார்னிங் மிஸ்டர் சோலமன். இது பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகா இருக்கு மிஸ்டர் தாமஸ். உன்னால இவ்வளவு குறுகிய நேரத்துல எப்படி இதை பண்ண முடிஞ்சது? இது எல்லாத்தையும் பண்றதுக்கு பணம் நிறைய தேவைப்பட்டிருக்கும்ல, அது எப்படி உனக்கு கிடைச்சது? அத பத்தி கொஞ்சம் சொல்றியா? குடிக்கிறியா? நான் அதை தொட மாட்டேன். உன்னோட ஹவுஸ் கீப்பர் அதை தொடக்கூடாதுன்னு சொல்லிட்டா. அப்புறம் இன்னொன்னையும் சொன்னா, ஏதோ பயங்கரமான காயம் பட்டு செத்து பழச்சு வந்ததா அவங்க என்கிட்ட சொன்னாங்க. நீ அப்படி என்னதான் பண்ற?
மறுபடியும் குதிரை மேல பந்தயம் கட்டி விளையாடுறதுக்கு வரலாம்ல? அது சரி. பர்மிங்ஹாம்ல சுத்தனவ இப்ப லண்டன்ல பெரிய தொழிலதிபர், நிறைய பணம் சம்பாதிக்கிற. சில பேர் நீ செத்துட்டு தான் சொல்றாங்க. உனக்கு பின்னாடி ஏதோ ஒரு பவர்ஃபுல்லான ஆள் இருக்காங்களோன்னு தோணுது. ஆமா, அங்க இருக்கிற அந்த நகை அது ரொம்ப நல்லா இருக்கே. செல்லா காசா சுத்திக்கிட்டு இருந்த நீ கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ள இவ்வளவு பெரிய ஆளா எப்படி மாற முடிஞ்சதுன்னு தான் எனக்கு சுத்தமா புரியல. நீ எதுக்கு வந்தேன்னு தெரியுமா? தெரியாது. ஏன்னா நீ தானே எல்லாத்தையும் சொல்லணும். எனக்கு ஒரு உதவி பண்றியா ஆல்வே? இன்னைக்கு காலையில நான் பைபிளை படிக்க முயற்சி பண்ணேன். எனக்கு எதுவும் சரியா தெரியல. அந்த ஆக்சிடென்ட்க்கு அப்புறம் தான் எனக்கு இந்த மாதிரிலாம் ஆகுதுன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். எனக்கு கிளாஸஸ் ரெடி பண்ணி தரியா? கண்டிப்பா கண்டிப்பா பண்ணித்தரேன். எனக்கு ஒருத்தனை தெரியும். இதே மாதிரி ஒன்னு அவன் தயார் பண்ணுவான். அவன் இதுல பெரிய ஜித்தன் டாம். வித்த காட்டுவான். அதுக்கப்புறம் நீ வெறும் நியூஸ் பேப்பரை மட்டும் உட்காந்து படிச்சுக்கிட்டு இருக்க மாட்ட. அதுக்கு பதிலா உன் எதிர்காலத்தை உன் கண்ணு முன்னாடி நீ பாப்ப. அதுவும் இது மூலமா. நீ சரின்னு சொன்னா உனக்காக இதே மாதிரி ஒன்ன அவன்கிட்ட தயாரிக்க சொல்ற. இந்த கண்ணாடிய நான் அதிகமா பயன்படுத்தினதுனால எனக்கு இது பழகிடுச்சு. அதோட இது மூலமா நான் நிறைய பார்த்துட்டேன். நீ ரஷ்யன்ஸ் கூட சேர்ந்து வேலை செய்யறதா நான் கேள்விப்பட்டேன். இதுல ரெண்டே வழிதான் இருக்கு மைக்கேல். ஒன்னு ஆர்த்தரோட சேர்ந்து நீ அமெரிக்காவுக்கு ஓடி போயிடு, இல்ல அவளை கல்யாணம் பண்ணிக்கோ. இது ஒன்னும் ஜோக் இல்ல. ஆர்த்தர், நீ உண்மையாவே அமெரிக்காவுக்கு போக போறியா என்ன? அவ அப்பாவை பத்தி சொன்னால? பேசாம அவ அப்பாவை நம்ம போட்டு தள்ளிட்டா என்ன? நம்ம வாரிசு அங்க இருக்கு. தெரியாம சொல்லி தொலைச்சிட்டான். கல்யாணத்தை பத்தி கொஞ்சம் யோசி. அது ஒரு அழகான பாதை. போற வழியெல்லாம் பூக்கள் கொட்டி இருக்கும். இவன் என்ன பேசிக்கிட்டு இருக்கான் தெரியல. கொஞ்ச நாளாவே இப்படிதான். உனக்கு அந்த பொண்ணை பிடிச்சிருக்கா? இப்ப நீ என்ன சொன்ன ஆத்தா? போய் அவளை கூட்டிட்டு வந்து கல்யாணம் பண்ணிக்க. அவளுக்கு நம்மளோட குடும்பத்தை பத்தி நல்லாவே தெரியும். நம்ம வாரிசாவ வளர்க்க மாட்டான். நீ சரியா சொன்ன. வாய முடிச்சான். எப்படி ஒரே பொண்ணு கூட இருக்க முடியும்? நீ இருக்கையே. அதுக்கும் நீங்களாம் தான் காரணம் ஆர்த்தர். சார்லட் தான் சரியா இருப்பாங்க. நல்ல ஐடியா. செம்ம. 20 நிமிஷத்துல அந்த நர்ஸ் வேலையை முடிச்சிருவாங்க. ஒருவேளை உன்னால வெயிட் பண்ண முடியலன்னா கேரிசனுக்கு போ, விஸ்கிய குடி, சந்தோஷமா இரு. ஞாபகம் இருக்கா ஜான்? நம்ம முன்னாடி ஒரு குழந்தை வந்துச்சு. வெறும் காலோட எதுவும் இல்லாம வந்தான். ஆனா 2வது தடவை வரும்போது அதே குழந்தை இப்போ பளபளப்பா கோட் சூட் போட்டு தெரியுது. வாயத்தர நிறுத்த ஆத்தர்னு சொல்லு. என்ன சொல்ற? அவ புது ஷூஸ் கேட்டா. நான் வாங்கி கொடுத்தேன். அதனாலதான் இப்படி இருக்கு. ஆர்த்தர், இதுக்கு முன்னாடி நான் இந்த மாதிரிலாம் பார்த்ததே கிடையாது. உனக்கு என்ன பைத்தியம் கீத்து ஏதாவது பிடிச்சிச்சா? டாமி இந்த பெல் அடிக்கிறானா நம்ம எல்லாரும் அந்த ரூமுக்கு போகணும்னு அர்த்தம். வாங்க, டாமி ஏதாவது வேலை வச்சிருப்பான். ஹலோ, ஆர்த்தர். ஆர்த்தர் உள்ளவா? ஷலோம் ஆர்த்தர். ஷலோம் ஆல்ஃபே. ஷலோம். இங்க வா, நான் சொல்றத கேளு. பழசு எல்லாத்தையும் ஒரு கெட்ட கனவா மறந்துட. வா, வந்து உக்காரு. உக்காரு ஆர்த்தர். நிறைய பேச வேண்டியிருக்க. எப்படி இருக்க? நான் சொல்ல போறத கவனமா கேளு. நீ பழசெல்லாம் இன்னும் மறக்கலன்னு உன்னை பார்த்தாலே தெரியுது. ஆனா அது எல்லாத்தையும் மறந்துட. அது என்னுடைய பிசினஸ், வெறும் பிசினஸ். சரி, நான் நேரடியா விஷயத்துக்கு வரேன். நான் பண்ண தப்புக்கெல்லாம் உங்ககிட்ட
மனசார மன்னிப்பு கேட்க வந்திருக்கேன். சொல்ல போனா இன்னைக்கு ரொம்ப புனிதமான நாள் தெரியுமா? இன்னைக்கு நீ எடுக்க போற முடிவு தான் எல்லாத்தையும் மாத்த போகுது. ரொம்ப முக்கியமா நான் உன்கிட்ட தான் மன்னிப்பு கேட்கணும்னு வந்திருக்கேன். தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிட. ஓகே? கொஞ்ச நாளாவே நீ ஜீசஸ வணங்குறதா நான் கேள்விப்பட்டேன். அப்படியா? அது உண்மைதான். எதுக்கு அதை சொல்ல தயங்குற? புனிதமான விஷயம் தானே, அதுல தப்பு எதுவும் இல்லையே. நானும் அப்படி இருக்க விரும்புறேன். நாம 2 பேரும் சேர்ந்து ஒன்னா வேலை செய்வோம் அப்படின்னு நான் நினைச்சது உண்டு. அது இவ்வளவு சீக்கிரம் நடக்கும்னு எதிர்பார்க்கல. உன் மன்னிப்பை நான் ஏத்துக்கிறேன். உன்னை சுலபமா ஏமாத்தலாம்னு சொன்னது உண்மைதான் போல. சரி, இங்க பாரு. எல்லாரும் உன்னை பத்தி என்ன சொன்னாங்க தெரியுமா? உனக்கு இறக்க குணம் அதிகமாயிடுச்சா? உண்மையிலேயே இறக்க குணம் அதிகமாயிடுச்சா என்ன? ஏன்னா இந்த இறக்க குணம் இருக்கே, அது உன்னையே ஒரு நாளைக்கு அந்த குணத்துக்கு பலியாக்கிடும். இப்படிலாம் நான் உனக்கு கருத்து சொல்லுவேன்னு எதிர்பார்த்திருக்கிய? அது சரி. ரொம்ப பேசாத. பழைய ஆர்த்தரை பார்க்கணுமா? எங்க பாரு, கண்ணுல கோபம் தெரியுது. இப்படி இருந்தாதான் உன் முகம் பார்க்க அழகா இருக்கு. ஆனா எனக்கு பிடிக்கல. இங்க பாத்தியா டாமி, இவனுக்கு கடவுளுடைய அருள் நிறைய இருக்கு. அதான் பொறுமையா இருக்கான். இப்போ இவன் போற பாதை சரியான பாதம் தான் தோணுது. கடவுள் இவனை அவர் பக்கம் சேர்த்துக்கிட்டோம். என்ன சொல்ற? ஆமா, நம்ம டீல பத்தி உனக்கு தெரியாதா? உன் கூட சேர்ந்துதான் இவன் திட்டம் போட்டிருக்கான்னு தெரியும். அதனாலதான் நீ எங்க இருக்க. சரி, நான் ஹாஸ்பிட்டல்ல இருக்கும்போது இந்த பிளானை பத்தி யோசிச்சேன். நிச்சயமா இது சரியா வேலை செய்யும். ரஷ்யன்ஸ் பணத்தை கொடுப்பாங்கங்கிற நம்பிக்கை எனக்கு இல்ல. நமக்கு சேர வேண்டியதை நாமளே எடுத்துப்போம். அவங்க கிட்ட என்ன இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கணும். அதை கண்டுபிடிக்க உதவதான் சால்மன் இங்க வந்திருக்கான். சரி பசங்களா, ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க. உள்ள இருக்கிற எல்லாருமே ஆபத்தானவனுங்க. நல்லா குடிங்க, சந்தோஷமா இருங்க. ஆனா உள்ள எவன்கிட்டயும் வாய திறந்துடாதீங்க. என்ன பயம் இருந்தாலும் முகத்துல மட்டும் காட்டாதீங்க. நல்லா புரிஞ்சுது. சுத்தியும் ரஷ்யன்ஸ் தான் இருக்கானுங்க. இவங்க ரஷ்யன்ல இருந்து ஒதுக்கப்பட்டவங்க. மிஸ்டர் ஷெல்பி, வெல்கம். என் கார் ரெடி ஆயிடுச்சா? எனக்கு அந்த கார் ரொம்ப பிடிச்சிடுச்சு. அத நீயே வச்சுக்க போறியா? ஏன் அந்த கார் அவ்வளவு பிடிச்சிருக்கு சொல்லு. உள்ள போய் அந்த பொருளை பாக்குறதுக்கு முன்னாடி எங்க ஆட்கள் உங்களை சோதனை பண்ணுவாங்க. நம்ம ரஷ்யனா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு அவங்க நம்ம உடம்புல ஏதாவது டாட்டூஸ் இருக்கான்னு பாப்பாங்க. சரியா? சரி. டாட்டூஸ் இருக்கான்னு இதுக்காக செக் பண்றாங்கன்னா நாம ஒருவேளை ரஷ்யனோட உளவாளியா இருப்போம்னு நினைக்கிறாங்க. அதனால எதிரிகள் இதை தாண்டி வீட்டுக்குள்ள போக முடியாது. அதனால உங்க 2 பேரையும் இந்த வீட்டுக்குள்ள விடுறதுக்கு முன்னாடி உங்களை முழுசா செக் பண்ணி அனுப்ப வேண்டியது அவங்களோட வேலை. நம்ம அசாசின்ஸ் கிடையாது, துரோகிகள் கிடையாதுன்னு உறுதிப்படுத்திக்கிறதுக்கு ஒரு பொண்ணு தான் அவங்கள சோதனை பண்ண போறா. ஒன்னும் பிரச்சனை கிடையாது. ஆனா அவங்கள வெறும் உடம்போட செக் பண்ணுவா. அப்படின்னா பாத்துட்டு போட்டோம்.
சரி, என்னை ஏற்கனவே செக் பண்ணி முடிச்சிட்டாங்க. சோ இதுதான் காரணம். நீங்க 2 பேரும் புதுசா வர்றதுனால உங்களை அவங்க செக் பண்ணுவாங்க. சரி பாய்ஸ், உங்க ட்ரெஸ்ஸை கழட்டுங்க. அது எதுக்கு? இல்ல, மரியாதை கொடுங்க. ஆர்த்தர், சொல்றத செய். என்னால இது முடியாது. நான் இதுக்குள்ள வரவே இல்லை. நான் வெளியில போறேன். சொல்றத கேளு. Manny Bucket. The Falkies is fucking didn't know Jarvie. The dog was pushed by Spelendi. Mocked around, he's the curl of its bias, eh? Eh? சட்டை அவரு ஆர்த்தர். வாய மூடிச்சான். பிஞ்சி போன பட்டன்ஸ் எல்லாத்தையும் எங்க ஆட்கள் எடுத்து மறுபடியும் தச்சு கொடுத்துருவாங்க. Savchuk. சரி, அப்புறம் உங்க இஷ்டம். உங்களுக்கு என்னோடத பார்க்கணும்ல. பெர்மிங்ஹாம சேர்ந்தவனோடது இப்படிதான் இருக்கும். சரி, வேலை முடிச்சதுன்னா நம்ம கிளம்பலாமா? டாட்டியானா, Your face off was a fucking picture. Sometimes assassins hide their allegiances behind their balls. But you passed the test, soldier. With flying colors. உன்னை பார்த்தா ரொம்ப நல்லவ மாதிரி தெரியற. ஆனா ஒருத்தர் தனக்குள்ள இருக்கிற மிருகத்தை கவனிக்க மாட்டாங்க. சரி, அந்த டைமண்ட் எங்க இருக்கு? அது ரொம்ப பாரம்பரியமானது. அது எல்லாத்தையும் எக்ஸாமினேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் சீல் பண்ணி வச்சிருவாங்க. நீங்க வோட்கா சாப்பிட்டுக்கிட்டே மியூசிக் கேளுங்க. இங்க என்ன நடக்குது டாம்? இதெல்லாம் எதுக்கு? Well done, boys. Hey, well done, Arthur. நம்ம அடுத்து என்ன பண்ணணும்னு தெரியும்ல, சரியா? இதுதான் கடைசி வேலை. இதை நம்ம சரியா முடிச்சுட்டு பணத்தை எடுத்துக்கலாம். இது வெறும் 5 நிமிஷம் வேலைதான். மைக்கேல கூட்டிட்டு வந்துட்டேன். நம்ம சீஃப் அக்கௌண்டன்டோட கையெழுத்து நமக்கு தேவை. உன்னோட போனை நான் யூஸ் பண்ணிக்கலாமா? மைக்கேல், முதல்ல பிசினஸ பாப்போம். மைக்கேல், முதல்ல டைம் பாக்குறத நிறுத்து. ஹேடா, நீ இந்த படிச்சு முடிக்கிற வரைக்கும் நான் உன்னோட போனை யூஸ் பண்ணிக்கலாமா? ஆமா, யார் அந்த பொண்ணு மைக்கேல்? அவ பேரு ஷார்லட். 2 மணி நேரத்துக்கு ஒரு முறை பேசிக்கலன்னா கூட இவங்களால மூச்சு விட முடியாது. ஹேடா ப்ளீஸ். போன் ஹால்ல இருக்கு, அங்க போய் பேசிக்கோ. தேங்க்யூ. சீக்கிரம் முடிச்சிட்டு பில் அதிகமாக்கிடாத. கண்டிப்பா. ரொம்ப நேரம் எடுத்துக்காத. இத பத்தி யோசிச்சிங்களா பால்? மொத்த பொறுப்பையும் நம்ம எப்படி ஏத்துக்கிறது? அப்புறம் நம்ம 2 பேர் மட்டும் தான் அந்த கம்பெனிக்கு நேரடி தொடர்புல இருக்கும். இத பத்தி நீ என்ன நினைக்கிற? நீங்களா நானான்ற போட்டா போட்டி கூட இதால வரலாம். இதுதான் அரசியல். இதால பிரிவு கூட ஏற்படலாம்.
எனக்கும் இதை விட்டா வேற வழி தெரியல. கால் கிறிஸ்மஸ கெடுக்க வேண்டாம்னு நினைச்சேன். நல்லதுதான். அம்மாக்கள் உலகத்துக்கு வரவேற்கிறேன். அவனோட பேர் ஸ்மித். அவனோட கேர்ள் ஃப்ரெண்ட் இப்போ பிரெக்னெண்டா இருக்கா. அதனால உங்களோட உதவி எனக்கு இப்ப தேவை. எனக்கு வச்சுக்கலான்னு சொல்றீங்களா? வெல்கம் டு ஷெல்பி கம்பெனி லிமிடெட். ஷெல்பி கம்பெனி லிமிடெட். ஆனா இதுலதான் லிமிட்டே இல்லையே. மைக்கேல், இனிமே ஏடா தான் ப்ராப்பர்ட்டி அக்விசிஷனுக்கு ஹெட்டா இருப்பா. இது இவளோட பொறுப்பு. வாழ்த்துக்கள். நான் எங்க சைன் போடணும்? அடா, உங்ககிட்ட கொஞ்சம் விஸ்கி இருக்கா? டாமி மாதிரியே பண்ற. நான் பல தடவை சொல்லிட்டேன், இவனும் டாமி மாதிரியே மாறிக்கிட்டு வரான். ஆனா அதுல என்ன தப்பு இருக்குமா? ஆனா நீ ஒன்னும் டாமி கிடையாது, அத முதல்ல மனசுல வச்சுக்க. சரி. ஏதாவது உதவி வேணுமா? அம்மா, நான் எங்க போய் தூங்கினா? மைக்கேல், கால் ரூம்க்கு அடுத்த ரூம். மைக்கேல், குட் நைட். காதலால உடஞ்சிட்டான்னு நினைக்கிறேன். அதனால தனிமையை தேடி போயிட்டான். சரி, மைக்கேல் தூங்க போயிட்டா நான் காரை தனியா ஓட்டிட்டு போறேன். கார் ஓட்டி வேற ரொம்ப நாள் ஆச்சு. சரி, இப்ப கார் எடுத்துட்டு எங்க போறீங்க? பாலே, என் படத்தை அவன் முழுசா வரைஞ்சு முடிச்சிட்டான். அத பார்க்கதான் நான் அங்க போறேன். பாலே, அது அவன் ஒருத்தன்தான் அந்த ட்ரெஸ் நல்லா இருக்குன்னா. அவன்கிட்ட பேசும்போதெல்லாம் எனக்குள்ள ஒரு சந்தோஷம் வருது. அப்போ உங்களுக்குள்ள? இல்ல, பெருசா இல்ல. இன்னைக்கு ராத்திரி என் படத்தை முழுசா வரைஞ்சு முடிச்சிடுறேன்னு சொல்லிருக்கான். அதுக்கப்புறம் காலையில வேற எனக்கு நிறைய வேலை இருக்கு. அதனால ராத்திரியே அந்த வேலையை முடிச்சாதான் சரியா இருக்கும். ஏடா, இத பத்தி நீ அவங்க கிட்ட மூச்சு கூட விடக்கூடாது. சரி, ஆனா இது அவங்களுக்கு தயவு செஞ்சு நீ இத புரிஞ்சுக்க. அவன் பணக்காரனா? இந்த பேப்பர் விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாது. ஏடா, டாமி கஷ்டப்பட்டு இத சாதிச்சிருக்கான். சரி, நீங்க போங்க. ஒரு பறவை மாதிரி இப்ப தெரிஞ்சுக்கிட்டு இருக்கேன். இறைக்கு ஆசைப்பட்டு பொறியில மாட்டிக்க கூடாது. அத விட்டு தள்ளிட்டு முதல்ல கிளம்புங்க. Why should the boys have all the fun? ஏன் சந்தோஷத்துக்கும் நான் மதிப்பு கொடுக்கணும்ல? பாரு, ஏதாவது விஷயம் இருக்கா ஸ்டீஃபன்? இந்த வீட்டுல இருக்கவங்க எல்லாம் பைத்தியம். எனக்கு தெரியும். அந்த ராணி வேற என்ன படுக்கிறதுக்கு கூப்பிடுறா. அப்ப போய் சந்தோஷமா இருக்க வேண்டியதானே? இந்த மாதிரி வாய்ப்பு கிடைக்கிறதெல்லாம் பெரிய விஷயம். இங்க இருந்து நான் இப்ப வெளியே போவேன். சீக்கிரமாவே. சரி, என்ன கண்டுபிடிச்ச? ராத்திரி அவங்க ரூமுக்குள்ள பேசிட்டு இருந்ததை நான் கேட்டேன். 3 பிரதர்ஸா கொல்ல போறத அவங்க பேசிக்கிட்டாங்க. கோழி ஆட்ல வச்சு கத்தியால ஒருத்தன் கண்ட துண்டமா வெட்டலான்றான். அப்புறம் அந்த பொம்பளை மிஷின் கன்னை யூஸ் பண்ணலான்னு சொல்றான். இங்க ஒரே பைத்தியமா இருக்காருங்க ஜான். நீ உன் பப்ல இதுதானே பண்ணிட்டு இருந்த? அதேதான் இங்கேயும் பண்ற.
கொஞ்சம் பொறுத்துக்கோ, சீக்கிரம் முடிஞ்சிடும். நாம கிட்ட வந்துட்டோம். இதோ இந்த வழிதான். பிரெஞ்சு சேர்ந்தவங்க 200 வருஷமா அரசரோட நகையை இங்கதான் பத்திரமா பாதுகாத்துட்டு வராங்க. இது ஓடுற நதிக்கு கீழே அமைஞ்சிருக்கு. உன்னோட ஜுவல்லர். இவங்க என்ன நம்புவாங்கன்னு தோணல டாமி. மிஸ்டர் சோலமன் வெறும் ஜுவல்லர் தான், நான் லண்டன்ல எனக்கு நம்பிக்கையானவர். என்ன தாராளமா நம்பலாம். அதுக்கான ஆதாரத்தை வேணா நான் உங்களுக்கு காட்டுறேன். தேங்க்யூ. மொத்தமா 70,000 பவுண்டு வர்ற மாதிரி உங்க ஜுவல்லர் நகையை தேர்ந்தெடுக்க நாங்க அனுமதி கொடுக்கறோம். நீங்க தேர்ந்தெடுக்கிற நகை எல்லாத்தையும் நாங்க ஒரு பாக்ஸ்ல போட்டு வச்சிருவோம். நீங்க சொன்ன மாதிரி அந்த டீலை முடிச்சிட்டீங்கன்னா அந்த பாக்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ உங்க கையில இருக்கிற நகையெல்லாம் பார்த்தா அந்த அளவுக்கு விலை தேராதுன்னு தான் தோணுது. நீங்க உங்க பாரம்பரிய நகையையும் காட்டினீங்கன்னா மொத்தமா ஒரு விலையை சொல்லிடுறேன். ஆமா, ரம் அடிச்சா ரம் வாசனை தான் வரும். அதோட என் கடை ரம் கடைக்கு பக்கத்துல தான் இருக்கு. ஆமா, தெரியுமா? தெரியுமே. என் அம்மாவுக்கு தெரியும். என் அம்மா ஒரு ரஷ்யன். உங்களுடைய ஆளுங்க தான் என் அம்மாவை நாய்களை ஏவி வேட்டையாடி கொண்டாங்க. கொடூரமா கொன்னுட்டு பணியிலேயே போட்டு போனாங்க. ஆனா இன்னைக்கு அதுக்காக நீங்க மன்னிப்பு கேட்கணும்னு நினைச்சீங்கன்னா நான் சொன்னதை எடுத்து வைங்க. நம்ம நகையை பார்க்க ஆரம்பிக்கலாமா? சோ இது நல்லா இருக்கு. ஆனா இது ஒரு 1500க்கு தான் விலை போகும். 1500 தானா? அதிகப்படியா ஒரு 1800 கொடுக்கலாம். எனக்கு இதோட வேல்யூ தெரியும். 1800 ஓகே தான். பரவாயில்லையே, எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சு வச்சிருக்கீங்க. அப்படின்னா நான் அடுத்த நகையை பாக்குறேன். நல்ல விலை போகக்கூடிய நகை ஒண்ணு என் கண்ணை உறுத்திட்டு இருக்கு. ஆனா அது எங்களுக்கு நிக்கோலஸ் பரிசா கொடுத்தது. அது யாரு உங்களுக்கு பரிசா கொடுத்தாங்கன்னா எனக்கு தேவையில்லை. நான் இங்க வந்திருக்கிறது என் வேலைய பாக்குறதுக்கு. மொத்த பணத்துக்கான சரியான நகைய எடுத்துட்டு போறதுதான் என் வேலை. அதுக்கு தான் நான் இங்க வந்திருக்கேன். மிஸ்டர் ரமானாவ், என் ஃப்ரெண்டு சொல்றத செய்யுங்க. நமக்குள்ள இருக்கிற ஒப்பந்தத்தை நீங்க மறந்துட்டீங்களா? நாங்க எதை வேணா எடுத்துக்கலாம். நிக்கோலஸ் கொடுத்ததை என்கிட்ட கொடுங்க. இதுக்கு 4 தரலாம். 5. இது அரச குடும்பத்தை சேர்ந்தது. சரி, ஆனா பாக்ஸ ஃபில் பண்றதுக்கு இன்னும் கொஞ்சம் நகை தேவை. அது இதுல தேர்தான்னு பார்க்கலாம். இதுக்கு 2 தரலாம். இதுக்கு ஒரு 10 தரலாம். அப்புறம் இதுக்கு 5 தரலாம். ஏத்திரலாம் நினைக்கிறேன். சரி பாரு, இதுக்கும் 5 தான் கொடுக்க முடியும். 7, 6. இது காரணம் ஓகே. அழகான ஒண்ணு அவங்க கிட்ட இருக்கு. எதை சொல்ற? இதத்தான் சொல்ற. அப்ப இது அழகு இல்லையா? நல்லாதான் இருக்கு. இது ஒரு கலைநயமான பொருள். எனக்கு தெரியும். இதுல வேலைப்பாடு அதிகம். இது நல்ல விலைக்கு போகும் தெரியுமா? நல்லா தெரியும். ஆனா இதே மாதிரி அச்சசலா ஒரு டூப்ளிகேட்டும் இருக்கு. அந்த விஷயம் உனக்கு தெரியுமா? சொல்லு. நீ என்ன சொல்ல வர்ற? டாமி, இத பாரு. இது ஒரிஜினல் கிடையவே கிடையாது, டூப்ளிகேட் தான். இத பார்க்கும் போதே தெரியுது. இத மாதிரி நகைய என் கடைக்கு சில பேர் விற்க வரும்போது நான் பார்த்திருக்கேன். இந்த மாதிரி டூப்ளிகேட் பொருளை அதிக விலைக்கு தள்ளி விட்டுறலாம்னு நினைச்சீங்களா? ஏன்னா அதானே உங்களோட பிளான். என்ன மிஸ்டர் சோலமன்ஸ், நாம இப்போ வந்த வேலையை பார்க்கலாமா? பார்த்து பேசு. ஹே, ஓகே ஓகே, சரி, இதை எடுத்துக்கலாம். மொத்தமா 37,600. அவ்வளவுதான் இருக்கா? பாரம்பரியமான அந்த எக்ஸ் எங்க உங்ககிட்ட இருக்கா? அதையும் கொடுத்தீங்கன்னா இந்த டீல முடிச்சிடலாம். டீலையே கிடையாது.
எங்க குடும்பத்துக்கு சம்பந்தப்பட்ட பொருளை உங்களுக்கு நாங்க கொடுக்க இல்ல முடியும். இல்ல இல்ல அவன் உங்களை கட்டாயப்படுத்தல. அதை கொடுத்தா கணக்கு சரியாகுங்கிறான். அதுக்கப்புறம் உங்க இஷ்டம். இதெல்லாம் ரொம்ப அதிகம் டாமி. இது எனக்காக கிரிமியால இருந்து வாங்கிட்டு வந்தது. ரொம்ப அழகா இருக்கு. இதோட வடிவமும் அழகும் பிரத்யேகமான ஒண்ணு. கண்ணு பறிக்குதுன்னே சொல்லலாம். இதோட நாம இதையும் சேர்த்துட்டோம்னா நாம எதிர்பார்த்த 70,000 பவுண்ட்ஸ் கிடைச்சிடும். டீல். குட் மேன். மிஸ்டர் ஷெல்பி, நீங்க இந்த சோலமனை கூட்டிட்டு உங்க பிரதர்ஸோட மேல போய் என்ஜாய் பண்ணுங்க. இத பார்த்ததும் உண்மையிலேயே என்ன நினைக்கிறேன்னு சொல்லணும். ஓ சாரி, நான் அதை திறக்கவா? தாராளமா. பாரு, நீ இதுல பாக்குறதுக்கு எவ்வளவு அழகா இருக்க. ஒரு அமைதிக்கு பின்னாடி பல அர்த்தங்கள் இருக்கும். உன் அமைதிக்கு என்ன அர்த்தம்? நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. ரொம்ப அதை நல்லா. தொடாத, பெயிண்ட் இன்னும் காயல. உண்மையை சொல்லணும்னா இது வரைக்கும் நான் வரைஞ்ச படங்கள்லயே இதுதான் சிறந்ததுன்னு சொல்லுவேன். நான் சண்டேவை மிஸ் பண்ணிட்டேன். இன்னும் பல சண்டேஸ் வரும். Sorry. Sorry, can you not do that, please? Can you just not do that, please? Sorry, I'm sorry. I'm sorry. It's all right. It's all right. Now I'm உங்க சட்டையில இருந்து பிஞ்ச பட்டன்ஸ் நான் மறுபடியும் தச்சுட்டேன். உங்களுக்கு பிடிச்சிருக்கா? சார், இல்ல, நான் இன்னும் முடிக்கல. My aunt only employs the best horse. அவன்கிட்ட பேசும்போது நீ எப்படி ஃபீல் பண்ண? பொறாமையா இருந்ததா? உனக்கு என்ன கொல்ல தோணுச்சா?
அவனையா? சொல்லு. உன்னோட விளையாட்டு எல்லாத்தையும் மற்றவங்களோட நிறுத்திக்க. என்கிட்ட அது வேலைக்கு ஆகாது. ரஷ்யன் கூட சேர்ந்து வேலை செய்யறது கடுப்பா இருக்கா? ஏன்னா இங்கிலாந்து தானே இப்போ உன்னை அப்படியே ஆட்டி வச்சிருக்க. அவங்க ஆட்டத்துல தானே இப்ப மாட்டி இருக்க. அப்போ உனக்கு அதான் வேணும். ஆமா, நீ இன்னும் அவளை மறக்கலல்ல? அவ உனக்கு வேணுமா? நீ என்ன பேசிக்கிட்டு இருக்க? தேவையில்லாம பேச. சாமி, நீ இன்னும் அவளை காதலிக்க. என்ன பேசுற? அவ இடத்த நான் தரேன். அவ இடத்த நான் தரேன். அவ இடத்த தர நீ யாரு? மறுபடியும் அதை பத்தி பேசாத. என்கிட்ட அப்படி பேசாத, சரியா? இன்னைக்கு ராத்திரி அவளை பாக்குறியா? பாரு. ஒரு பொண்ணு தன் கணவனை போர்ல இழந்துட்டான். அவ என்ன பேய் கூடவா உறவு வச்சுக்க முடியும்? நான் தான் உனக்கு தேவை. Was dead, but in that moment, women who had lost men in the war would lay down, and they would fuck the ghost. You want her? You want her, don't you? You want her?
the dealer, let me out of the game. If you are the healer, I'm broken and lame. If that is the glory, mine must be the shame. You want it darker, we kill the flame. Now you should drink this. It's holy water. Fucking away from me. There. I opened up another treasury for you. இந்த படத்தை யாரு பார்த்தாலும் நிச்சயமா விழுந்துருவாங்க. எனக்கு தெரியும். சபைய சேர்ந்தவங்களோ அரசரோ இல்ல போலீஸோ போலீஸ்க்கு எனக்கும் ஒரு சம்பந்தம் இருக்கு. என்னோட அந்த கெட்ட கனவை நீ கேக்குறியா? கேக்குறேன். நான் ஒரு போலீஸ கொண்டு இருக்கேன், அதுவும் என் கையாலேயே கண்ணை பயன்படுத்தி. நிஜமாவா? உண்மையா நான் தான் கொன்னேன். அங்க நடந்தத எப்படி சொல்றதுன்னு தெரியல. ஆனா அவ கீழே இருந்து அப்படியே மேல வரைக்கும் அவ்வளவு அழகா இருந்தா. பார்க்கும் போதே என்ன சொக்கி இழுத்து அப்படியே ஜன்னல் ஓர சாச்சிட்டா. நான் அப்படிலாம் நடக்கும்னு எதிர்பார்க்கவே இல்லை. என்னையே தண்ணி குடிக்க வச்சுட்டானா பாத்துக்கோயே. நேத்து ராத்திரி நல்லா போச்சா? என்ன அர்த்தம் அமைதியா இருக்க? ராத்திரி உனக்கு எப்படி போச்சு? சட்ட பட்டன் எல்லாம் தச்சு கொடுத்துட்டா போல. வாய மூடு ஜான். ராத்திரி உன்ன அப்படி இருக்க சொன்னது அந்த கடவுள் தானே. அதுக்கு காரணம் நீங்க தான். லெண்டா கிட்ட எல்லாத்தையும் சொல்லிடுவல்ல? இதையும் சொல்ல போறியா? சரி ஏறு, நம்ம புறப்படலாம். நீ இந்த இடத்த மிஸ் பண்றியா ஆர்த்தர்? முதல்ல நீ இந்த கார் எடுக்கிறியா? ரகசிய வேலையா? ரிப்போர்ட்டிங் ஃபார் டியூட்டி சர்ஜன் மேஜர். ஆமா, கொஞ்சம் ரகசியம்தான். உங்களை பார்த்ததில்ல சந்தோஷம். 50 பேர்ல 7 பேர் போயிட்டாங்க. நான் வேணா போய் டீ எடுத்துட்டு வரட்டா? போய் பீர் எடுத்துட்டு வா. அப்படியே அந்த கார் எல்லாத்தையும் வெளியே எடுக்கணும். அவங்க எல்லாம் ரொம்ப திறமையானவங்க. வேலைய பார்த்தா உங்களுக்கே தெரியும். அப்படியா? உனக்கு நம்ம மேல நம்பிக்கை இல்லையா என்ன?
அவங்க எல்லாரும் அவங்க கூட சேர்ந்து வேலை செஞ்சவங்க. ஏதாவது காரணம் இருக்கும். ஜான், ஆர்தர், இவங்களை உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? பொந்து தோன்றதுல கிளே கிக்கர்ஸ் அடிச்சுக்கிறதுக்கு ஆளே இல்லல்ல. கிளாய் கிக்கர்ஸ். உன்னை பார்த்ததுல சந்தோஷம். நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? ஹலோ. உங்களை பார்த்ததுல சந்தோஷம். எனக்கும் தான். இவன் வில்லியம் லெட்ஸோ. இவன் ஊர்ல இவன் தான் பெரிய ஆளு. பிளாண்டர்ஸ்ல இருக்கிற டைமண்ட் மைன்ல தான் இவன் வேலை செஞ்சான். நான் பார்த்ததுலயே நல்ல வேலைக்காரன். அந்த வீட்டுல மொத்தம் 3 அறைகள் பிரியும். வைன், கிச்சன், செப்டிக். அதுக்கப்புறம் அந்த டனலை நாம நதிக்கு கீழே தான் தோண்ட போறோம். அந்த ரூம்ல தான் அந்த பொருட்கள் இருக்கு. பேலஸ்ல இருக்கிற புதையில தூக்க போறோம். இந்த டனல்ஸ் வெஸ்ட்ல இருக்கிற அந்த 3 அயன் டோர்ஸ் கிட்ட கொண்டு போய் சேர்க்கும். நம்மளால அதை திறக்க முடியாது. அதனால நம்ம அந்த டனலை அப்படியே நேரா அந்த ஸ்ட்ராங் ரூம் வரைக்கும் கொண்டு போறோம். Primrose 23 Ada Throne. Ada, மைக்கேல் அங்கதான் இருக்கானா? சரி, அவன் காரை நான் எடுத்துட்டு வந்துட்டேன்னு சொல்லிடு. அவனை ட்ரெயின்ல வர சொல்லு. கொஞ்சம் லேட் ஆனதுனால நான் அவன் காரை எடுத்துட்டு இங்க வந்துட்டேன். அடுத்தவங்களோட பொருளை அனுமதி இல்லாம பார்க்க கூடாது. அவன் என்னோட பையன். அந்த புல்லட் என்னோடது. அவனை கொல்றதுக்காக வச்சிருக்க. உனக்கு நம்ம விதிமுறைகள் தெரியும்ல. நம்ம வேலையை இன்னொருத்தர்கிட்ட. எனக்கு நல்லா தெரியும் பால். அவன் தான் என்கிட்ட கேட்டான். இத அவன் செய்யறதுக்கு என்ன காரணம்னு சொன்னான். ஆனா அந்த காரணத்தை புரிஞ்சுக்கிற நிலைமையில நீங்க இல்ல. இது அவனோட விருப்பம். அப்போ நிச்சயம் இதை அவன் தான் பண்ண போறானா? நான் சொல்லி பார்த்துட்டேன் பால். ஆனா அவன் கொல்ல போறது ஒரு ஃபாதர. நீங்க நினைக்கிற மாதிரி அவன் புனிதமானவன் கிடையாது. அவன் யாருன்னு மைக்கேலுக்கு நல்லா தெரியும். அந்த பிரீஸ்ட் தானா? அந்த பிரீஸ்ட் யாருன்னு தெரியுமா? அவன் உங்ககிட்ட இருந்து பிரிச்சவன். ஆனா சாகாம இன்னும் நடமாடிக்கிட்டு இருக்கான். கடவுளே,
அவனேதானா? அவன் தான் என்கிட்ட சொன்னான் பால். நானும் ஒத்துக்கிட்டேன். ஆனா ஒரு விஷயம், அந்த புல்லட்ட நேரா அவன் மூளைக்குள்ள இறக்கிடுன்னு சொல்லிட்டேன். இது பீக்கி பிளைண்டர்ஸோட ஆர்டர். வேண்டாம், என் பையன் வேண்டாம். அதை ஆர்த்தரை பண்ண சொல்ல வேண்டியது தானே? இது அவனா தேர்ந்தெடுத்த முடிவு பால். ஆண்டவர் சத்தியமா சொல்ற, அவன் முடிவுல நான் தலையிட மாட்டேன். ஒருவேளை என் பையன் ட்ரிகர் அமுக்குனா, நீ எப்படி வளர்ந்தேங்கிற உண்மையை எல்லாரும் முன்னாடியும் நான் போட்டு உடைச்சிடுவேன். Gathering storm comes a tall, handsome man in a dusty black coat with a red right hand.